நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதன்கிழமை மாலை வேளையிலே நம்முடைய அருமையான தாயார் லட்சுமி அம்மாவுடைய வீட்டிலே சகோதரி விஜயா அவர்கள் கேட்டுக்கொண்டார். தன்னுடைய வீட்டிலே வீட்டு கூட்டம் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது நிமித்தமாக இந்த புதன்கிழமை மாலை வேளையிலே இந்த வீட்டு கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சமாதானமும் தெய்வீக பரிசுத்தாவியும் இருக்கும்படியாக நாம் இந்த வேளையிலே கண்களை மூடி நாம் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து நம் வாய்களை திறந்து இந்த குடும்பத்துக்காக நாம் ஸ்தோத்திரிப்போம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஜீவனே பாதுகாப்பே, என் தஞ்சமே, புகலிடமே, அரணே, கோட்டையே, நாங்கள் நம்பி இருக்கிறவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் நீதியின் சூரியனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் வார்த்தையின் வடிவில் வந்த தெய்வமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. கொடான கொட நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அதிசயமானவரே, எங்கள் ஆலோசனை கர்த்தாவே, எங்கள் வல்லமையுள்ள தேவனே, நித்திய பிதாவே, நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord praise the Lord praise the Lord praise the Lord praise the Lord. ஜீவிக்கிற தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் எல்ஷடாவே, எங்கள் எபினேசரே, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் பரிகாரியே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ thank you Jesus, thank you Jesus. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ thank you Jesus, thank you Jesus. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கொடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வீட்டு கூட்டத்தை ஆசீர்வதியும் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Thank you Jesus, thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Oh praise the Lord praise the Lord praise the Lord. Thank you Jesus, thank you Jesus. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த புதன்கிழமை வேளையிலே நம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நம்மை போற்றுகிறோம், நம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் அப்பா. Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord praise the Lord praise the Lord. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். அல்லேலூயா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று மூடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று மூடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென் ஆண்டவரே.
ஆண்டவரே இயேசுவை என்றுமே நாங்கள் துதித்திடுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே போற்றிடுவோம் அப்பா. ஆண்டவரே உயர்த்திடுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்காக, இந்த வீட்டு கூட்டத்துக்காக, ஆண்டவரே ஒரு எடுத்த பிரயாசத்துக்காக, இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து, இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து, நம்ம இருக்கிற சகோதரர் வினோத் அவர்கள் தொடக்கம் ஜபமாக ஜபிக்கும்படியாக கேட்கிறேன். சர்வ வல்லவரையும் நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. சர்வ சிருஷ்டியையும் நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, ஆண்டவரே கர்த்தாவே, தோ ஆண்டவரே இந்த நாளை கூட கர்த்தாவே ஆண்டவரே எங்களுக்கு ஆனந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தோ கர்த்தாவே ஆண்டவரே, கர்த்தாவே இந்த நாளை கூட கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதாய் கர்த்தாவே நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம் தேவனே. உடைய ஆசீர்வாதம் கர்த்தாவே ஆண்டவருடைய கிருபையும் தயவும் கர்த்தாவே எங்கள் மத்தியில் இருப்பதாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தோ கர்த்தாவே எங்கள் இருந்து 3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன தகப்பனே. தோ கர்த்தாவே ஆண்டவரே உடைய நாமத்தில் இருந்தும் கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் தலைகளை வணங்கி தேவனே நாங்கள் உமக்காக கர்த்தாவே உடைய வார்த்தைகளுக்காக கர்த்தா நாங்கள் காத்து கொண்டிருக்கோம் தேவனே. வார்த்தைகளை கர்த்தாவே நீ தரப்போவதற்காக நன்றி தகப்பனே. நாளை கர்த்தாவே ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருத்தர் கர்த்தாவே ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிற தகப்பனே. இன்னும் வராமல் இருக்கிற ஒவ்வொருத்தர் கர்த்தா தடைகளை நீக்கி போட்டு கர்த்தாவே ஆண்டவர்களை இந்த கூட்டத்துக்கு கொண்டு வருமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே கர்த்தாவே எந்த வாஞ்சைக்கோ எந்த விருப்பத்தோடு கர்த்தாவே ஆண்டவர் இந்த கூட்டத்தை கர்த்தாவே தாயார் ஆண்டவர் ஒழுங்குபடுத்தினால தேவனே அந்த வாஞ்சிய விருப்பத்தை கர்த்தாவே ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்படியே நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. நீரை வழி நடத்தும் புதிய கன மகிமை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகின்றேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாசு வாலே சரி சரி கேப்ப கேப்ப அப்படி போயிடு இது ராக்கெட். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. மெய்யாகவே ஒரு வீட்டு கூட்டம் என்பது இன்றைக்கு காலங்காலமாக அது நடைமுறையில் இருந்தது. இப்போது சமீப காலமாக இந்த வீட்டு கூட்டத்தை அநேகர் ஏற்படுத்துவதில்லை. காரணம் என்னவென்றால் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். அதுதான் நம்ம இதுல பார்க்க வேண்டியதா இருக்குது. எப்பவுமே பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனங்கள் பெந்தகோஸ்தே நாள் என்று அதிகமா வீட்டு கூட்டத்துல தான் அவங்க அதிகமா தேவனை ஆராதிச்சாங்க. வீட்டு கூட்டத்துல தான் தேவன் பிரியப்படுகிறார். அதனால அதிகமா தேசம் வீட்டு கூட்டம் நீங்க வைங்க. அதுல மகத்தான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அது நீங்க எப்பவுமே அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வீட்டுல ஏன்னா நம்ம குடியிருக்கிற இந்த வீட்டுல நம்ம ஒருவரால இந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு ஜெபிச்சு பிசாசுகளை விரட்ட முடியாது. அப்போ அநேக பரிசுத்தவான்களை சகோதர சகோதரிகளை நம்ம கூப்பிட்டு இந்த இடத்துல ஆராதனையும் துதியும் வர்ஷிப்பும் பண்ணும்போது வார்த்தையை கொடுக்கும் போது அங்க ஒரு வல்லமை கிரியை செய்யும். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த இடத்துல இருக்கிற எல்லா அசுத்த கிரியைகளும் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா அசுத்தமான காரியங்களும் நம்ம துதிக்க துதிக்க இங்க இருக்கிற எல்லா தரித்திரங்கள், வறுமைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆசீர்வாதத்தை அடையாகிற எல்லா காரியங்களும் நாம் கரங்களை தட்டி துதித்து தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை பேசும்போது எல்லா ஆவிகளும் இங்க இருந்து ஓடி போகும். ஏன்னா நாம் வேதத்துல வாசிக்கிறோம் பாத்தீங்களா, உடன்படிக்கை பெட்டி ஒரு இடத்துல இருக்கும் போது அந்த இடத்துல 3 மாசம் இருந்தது. அங்க அந்த 3 மாசம் வரைக்கும் அந்த வீடு ஆசீர்வாதமா இருந்தது. அப்ப இந்த நாளுக்குரிய உடன்படிக்கை பெட்டினா என்னது? இந்த நாளுக்குரிய வார்த்தை, நாளுக்குரிய பரிசுத்த வேதாகமா இருக்கிறது. எந்த இடத்துல நம்ம பரிசுத்தவான்களா சேர்ந்து கூடி ஆராதிக்கும் போது அங்க தேவன் இடைப்படுவார், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம் தொடக்க பாடலாக மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அக மகிழ்வோம் இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார் இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி நம் ஆராதனைக்குள்ள கடந்து போகலாம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார்.
என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வீர். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வீர். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து வைத்தார், தூர போயினம் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினம் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே அடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தில் மகிழ்வோம் மகிழ்வோம் தீரமாக மகிழ்வோம். இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தீரமாக மகிழ்வோம். இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு சொந்தமான எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே எங்கள் உள்ளத்தில் இப்போது எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறார். ஆண்டவரே, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மையன்றி வேற யாரும் இல்லை அப்பா. உண்மையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் ரட்சகரே, எங்களை கர்த்தாவே ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்த எங்கள் குல தெய்வமே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை போல வேற யார் உண்டு அப்பா. எங்களுக்கு எங்க இருதயங்களில் ஆண்டவரே இருக்கிற பாரங்களை உம்மை தவிர நீக்கி போட வேற யாரப்பா இருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களை விழுந்தாலும் மேஞ்செடுத்தாலும் ஆண்டவரே அங்க இன்பத்திலும் துன்பத்திலும் ஆராதிக்கிற ஒரே கடவுள் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம். ஆண்டவரே,
ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிப்பதிலே, உம்மை நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்வதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம் அப்பா. இந்த பூமியிலே அநேக விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிற வேளையிலே, அநேக தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிற வேளையிலே உண்மையான தெய்வமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த பூமியிலே இந்த சிறு கூட்டத்தை வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாடின ஒவ்வொரு தேவதாம ஆஸ்வதிப்பாராக. இந்த வீட்டுக்கு தேவையான தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாக நம்மளோட உடன் ஊழிய அருணாம சோழரை நாம் முன்பாக வார்த்தைக்கு என்று அழைக்கலாம். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவது, வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது முதலாவது அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கூறுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இவங்க வாக்கு சொல்லுது உண்மை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீட்டுக்குள் நம்மை அனுமதித்த இந்த வரவேற்ற குடும்பத்தை தாமே தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவனோட நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. எதுவுமே நம் திருஞர் சொன்னவதான் நம் வாழ்க்கையில எல்லாவற்றையும் எது நமக்கு எதிர்ச்சியா நடப்பதில்லை. அல்லேலூயா. எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படியாக, அல்லேலூயா, அவருடைய வழிநடத்தும்படியாக நடக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அது பிரகாரம் தான் இந்த நாளில் இந்த குடும்பத்திலே கூறியிருக்கிறோம். செய்தி அநேக முறை வந்திருக்கிறது. ஆனால் இந்த குடும்பத்துக்கு வீட்டுக்குள்ள நம்ம பேசணும்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். முதலாவது நம்ம செய்தி கூட்டம் முதலாவது வீட்டில் நடக்குது. அல்லேலூயா. சரி, சக்தி போறீங்க. எங்க போயிட்டீங்க? இதனாலும் கூட ஒரு சிறு பொருள் மேல நான் பேச ஒரு பக்கத்து கூட நாம் வாசிப்போம். கூட லூக்கா 17ஆம் அதிகாரம் 26 வருஷத்துக்கு வாசிக்கிறோம். நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்கள் நடக்கும். நோவான் பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தார்கள், பெண் கொன்றும் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லோரையும் அடித்து போடுறது. லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதனை விட்டு புறப்பட்ட நாளில் வானத்தின் அக்னியும் கந்தகமும் வச்சிட்டு எல்லோரையும் அடித்து போட்டது. இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா நம் சபைக்காக பேசுவோம். இன்னைக்கு இருக்கிற சபைகள் அதோட முழு நோக்கம் என்னன்னா, வேதாகமானது உலகப்புறமான ஆசீர்வாதத்தினால் கட்டப்பட்டது கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய முழு நோக்க திட்டமே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் மக்களுக்கு கொடுக்கணும்ன்றது நோக்கம் கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய நோக்கம், தேவன் மனிதனை படைத்த நோக்கம் ஒரு நோக்கம் இருந்தது. அவன் பாவம் செய்த நிமித்தமாக அந்த நோக்கத்திலிருந்து அவன் தவறி போறான். அல்லேலூயா. நீங்க ஸ்தாபனத்துல செய்றீங்க, அவங்களோட காரியங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு உலகப்புறமான ஆசீர்வாதம் தான் அவங்க செய்தியா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, நீங்க பயப்படாதீங்க, நீங்க அது பண்ணாதீங்க, தேவன் உங்களுக்கு அதை செய்வார், இதை செய்வார். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சபைகளுடைய முழுமையான உபதேசமா இருக்கு. அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, சத்திய ஆவியாகிய அவர் உங்களுக்கு வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழிநடத்துவார். அல்லேலூயா. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் என்ன ஆகுங்க? விடுதலையாகும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரமையான ஊழியக்காரர் சொல்கிறார், சுகத்தை காட்டிலும் ரட்சிப்பே மேலானது. அல்லேலூயா. சுகத்தை காட்டிலும் ரட்சிப்புதான் மேலானது. உலகப்புறமான எல்லா காரியத்தையும் காட்டிலும் உனக்கு கிடைக்கிற ரட்சிப்பு தான் மகத்தானது. அல்லேலூயா. நீ எல்லா ஆசீர்வாதம் இந்த பூமியில கொண்டிருந்தாலும் எதையும் நம்ம கொண்டு போக கிடையாது. அல்லேலூயா. உண்மைதானே? நாம் பெற்றுக்கொண்ட செல்வமா எவ்வளவு எத்தனை வீடு இருந்தாலும், எவ்வளவு நகை இருந்தாலும், எவ்வளவு காரு பங்களா எது இருந்தாலும் நாம எதையுமே கொண்டு போவது கிடையாது. அல்லேலூயா. நாம் ஒன்றே ஒன்று மாத்திரம் கொண்டு போகணும். அல்லேலூயா. பாருங்க, இது எல்லாமே அழிந்து போகிற காரியமா இருக்கு.
சாலமோன் சொன்னது போல எல்லாமே மாயை மாயை மாயை. அல்லேலூயா. எல்லாமே மாயினால் இருக்கிறதா. இந்த உலகப்பிரமான காரியம் ஆசீர்வாதம் எதுவுமே நிலை இல்லாதது. அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு. பவுல் ஒரு வசனம் படி பவுல் சொல்ற வசனத்துல இம்மைக்காகவே இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவே தேவனை தேடுகிறவர்களை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் வேற யாருமே இல்லையா. அல்லேலூயா. இம்மைக்காகவே இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காகவே தேவனை தேடுறாங்க பாருங்க. அல்லேலூயா. அவர்களை போல கைவிடப்பட்ட பரிதபிக்கப்பட்ட ஜனங்கள் வேற யாருமே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, இப்பேற்பட்ட உலகத்தை தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்பேற்பட்ட உலகம் கிறிஸ்துவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்கே தெரியாது நாம் கிறிஸ்துவர்கள் தான் என்று. அல்லேலூயா. யார் கிறிஸ்துவங்க? அல்லேலூயா. யார் கிறிஸ்துவர்கள்? ஆஸ்தி சபைக்கு போறவங்க கிறிஸ்துவங்க, சிஎஸ்சிக்கு போறவங்க கிறிஸ்துவங்க, பெந்திகோஸ்துக்கு போறவங்க கிறிஸ்துவங்க, சிபிஎம்க்கு போறவங்க கிறிஸ்துவங்க. யார் உண்மையான கிறிஸ்துவங்க? அல்லேலூயா. ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு காலத்தை சொல்லும். அல்லேலூயா. பேர் வச்சிருக்கிறதுனாலயோ, அல்லேலூயா, நம்ம சபைக்கு போறதுனாலயோ, நம்ம வாரம் நம்ம சபைக்கு போய் நல்ல அந்நிய பாஷை பேசுறதுனாலயோ, நம்ம சபைக்கு காணிக்க கொடுத்து நம்ம கிறிஸ்துவங்களை மாறிவிட முடியாது. அல்லேலூயா. தான தர்மம் பண்றதுனாலயோ நாம் கிறிஸ்துவர்களா ஆயிட முடியாது வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஆவி உள்ளவனே கிறிஸ்தவன். அல்லேலூயா. அந்த கிறிஸ்து, அந்த மகத்தான தேவன் யாருக்குள்ள அசைவாடுறாரோ, யாருக்குள்ள கிரியை செய்யறாரோ அவன் தான் கிறிஸ்துவன். அல்லேலூயா. நாம என்ன பார்க்கணும்னா அவனோட வெளித்தோட்டத்தை பார்க்காதபடி, அதை ஆண்டவர் சொன்னாரு, அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். அல்லேலூயா. அவருடைய கனிதான் அவர்கள் கிறிஸ்துவர்களா இல்லையான்னு வெளிப்படுத்தும். அல்லேலூயா. சோ இப்பேற்பட்ட பூமியில நாம் வாழ இருந்த நாளில் கூட மனிதன் தேவனை மறந்து போயிட்டான். அல்லேலூயா. மனிதன் தேவனை மறந்து போயிட்டான். தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். அல்லேலூயா. திரு சொன்னாரு, தேவன் எப்போதுமே ஒரு வழியை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம என்ன பண்றோம்னா அந்த வழியை தெரிந்து கொள்ள முதலாவது காரியமா இருக்குது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நாம அவரால் நியமிக்கப்பட்ட அந்த வழியில போகும்போது தான் நம்ம எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் ஒரு வழியில போனா கண்டிப்பா நான் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இந்த சட்ட புத்தகம் என்ன சொல்லுதோ, அல்லேலூயா, அதன்படிதான் நம்மளுக்கு வாழும். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ஒரு சட்டம் இருக்குது. அல்லேலூயா. உலகப்பிரமான ஒரு சட்டங்கள் இருக்குது. உலகத்துக்கு அநேக சட்டத்திட்டங்கள் இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா நம்ம கிறிஸ்தவர்களாக நாம் இந்த வேதாகமம் என்ன சட்டத்திட்டங்கள் சொல்லுதோ, அல்லேலூயா, இந்த வேதாகமம் எதை போதிக்கிறதோ அதை நாம் மறந்து போயிட்டோம். அல்லேலூயா. தேவன் அது இவர்கள் மறந்து போயிட்டாங்க, இவர்கள் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி தேவன் ஒருபோது அவன் அழிக்கல. அல்லேலூயா. திரு சொல்றாரு, தேவன் எப்போதுமே மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், சொல்றேன், தேவன் மனிதன் முதல்ல என்ன பண்றாருன்னா எச்சரிப்பு கொடுக்காம என்ன பண்ண மாட்டாரு, நியாயத்துக்கு கொண்டு போக மாட்டாரு. அல்லேலூயா. ஒரு மனிதன் தவறு செய்யறான்னா முதல்ல அவனுக்கு ஒரு தேவன் ஒரு வழியை சொல்றாரு, தப்பிச்சு கொண்டு ஒரு வழி கொடுக்கிறார். அல்லேலூயா. திரு சர்வே அந்த செய்தி பேசுற, மனிதனை முதல்ல எச்சரிக்காமல் தேவன் ஒரு மனிதனை நியாயத்திற்கு கொண்டு போக மாட்டார். அல்லேலூயா. எந்த மனிதனும் நான் தேவனை அறியவில்லை, ஒரு சட்டத்திற்கு தெரியவில்லை சொல்லவே முடியாதா? அல்லேலூயா. நிச்சயமாய் மனிதனாய் பிறந்த ஏதாவது வகையில அவளுக்கு தேவனை தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அந்த எச்சரிப்பின் செய்தியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான். ஸ்தாபனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் ரொம்ப அன்புள்ள தெய்வம், அவர் ரொம்ப இரக்கமுள்ள தெய்வம், அவர் தப்பு பண்ணா மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் எது பண்ணாலும் என்ன பண்ணுவார், அவரை நேசிப்பார். கிடையாது. அல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தான். ஆனா அவர் எரிச்சல் உள்ள தேவன் வேதவசனம் சொல்லுது. அல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தான், அவர் எரிச்சல் உள்ள தேவன். அல்லேலூயா. தேவன் ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமா கொடுப்பாரா, சாபத்தையும் பரிபூர்ணம் கொடுத்துருவாரா? அல்லேலூயா. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படும் போது பரிபூர்ணமான ஆசீர்வாதம் தான்.
அல்லேலூயா. நம் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போது அதுவே நம்மளுக்கு சாபமா மாறும். அல்லேலூயா. சகோதரர் சொன்னாரு, உடன்படிக்கை பெட்டி ஒரு இடத்துல இருக்கும்போது ஆசீர்வாதமா இருந்தது, ஆனா அதே பெட்டி இன்னொரு இடத்துல அந்த சாபமா மாறிடுச்சு. அல்லேலூயா. பாருங்க, அப்ப தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் காண வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த முழு வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் பார்க்க வேண்டியது. இன்னைக்கு மக்கள் அதை தான் காண தவறுறாங்க. அல்லேலூயா. பாருங்க, என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் வெளியே அழைக்கும் போது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் ஒரு முன்மாதிரியை வச்சிருந்தார், ஒரு சபைக்கும் சரி ஒரு குடும்பத்துக்கும் சரி. அல்லேலூயா. தேவன் எப்போதுமே அழைத்த தன் பிள்ளைகளை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நாம் தெரிந்து கொண்டார் என்றால் நாம் எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சாரு, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. பாருங்க, தேவன் மகா அற்புத அடையாளங்களோடு அவரை நடத்தினாலும் கூட அவருடைய வாக்கு தத்துவங்களையோ வார்த்தையும் பார்க்காதபடி மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா உலகத்தை தான் பின்னோக்கி பார்த்தாங்க. அல்லேலூயா. தேவன் எகிப்திலிருந்து அழுக்கு சொல்றாரு, பழைய பூண்டையும் அழுக்கு தண்ணி குடிச்சிருந்தாங்க. யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்களுக்கு தேவன் கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார். அல்லேலூயா. மாறாவின் தண்ணீரை கொடுத்தார், பரலோகத்தின் அப்பத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா மக்கள் அதை பார்க்காம என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் உலகத்தையும் திரும்பி பார்த்தாங்க. எகிப்தாகிய அந்த பாவத்தை திரும்பி என்ன பண்ணாங்களாம் அவங்க பார்த்தாங்க. அல்லேலூயா. தேவன் அந்த மனிதர் பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. வெளியே கொண்டு வந்து உண்மையான வார்த்தையின் பக்கமாக நித்தியத்தின் பக்கமாக வழிநடத்தினார். அல்லேலூயா. வாழும் தேடு ஓடுகிற கானான் தேச பக்கமாக அந்த மக்களை வழிநடத்தும் போது கூட மக்கள் என்ன பண்றாங்கன்னா உலகப்புறமான ஆசீர்வாதங்களுக்காக என்ன பண்றாங்கன்னா அவரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தேவனை முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. நம் வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலை எப்போது வரும்போது நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்றாரு, நீ எப்போது தேவனை முறுமுறுக்காதீங்க. அல்லேலூயா. சூழ்நிலை பார்க்காதீங்க. அல்லேலூயா. சில ஜனங்கள் பண்ண தப்பு என்னன்னா பிரச்சனையின் போது சூழ்நிலை பார்த்தாங்களாம். அல்லேலூயா. பிரச்சனையின் போது சூழ்நிலை பார்க்காது. நாம இங்க இவ்வளவு வாக்குத்தத்தம் எழுதியிருக்கோம். அல்லேலூயா. இவ்வளவு வாக்குத்தத்தம் நம்ம ஒட்டி இருக்கிறோம், ஆனா பிரச்சனைன்னு வந்தா நம்ம இதை பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. நாம் மாம்ச பிரகாரமான காரியத்தை இறங்கிடுவோம், தேவனை தேடாதபடி நாம் சுயநலமா முடிவு எடுத்துருவோம், நம்ம சிந்தனைக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிடுவோம். அல்லேலூயா. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது எந்த காரியமா இருந்தாலும் முதலாவது நீங்க வர வேண்டியது ஒரு வாக்குத்தத்தை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்துதான் மருத்துவரை பார்க்கணும், அதுக்கு அடுத்துதான் சொந்தமானவர்களை பார்க்கணும். அல்லேலூயா. தேவனை காட்டிலும் ஆலோசனை கொடுக்கிறது உலகத்துல யாருமே கிடையாது. வசனமே சொல்லுகிறது அவர் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. அவரோட ஆலோசனை நிரந்தரமானது, அது நிலையானது ஒண்ணு. அல்லேலூயா. அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அல்லேலூயா. அப்ப இக்கட்டின் சூழ்நிலை கஷ்டத்தின் பாதையில நாம் பார்க்க வேண்டியது எல்லாமே இதை சொல்றாரு. ஆபிரகாம் அந்த பேர்பட்ட இக்கட்டான சூழ்நிலையை அவன் வாக்குத்தத்தத்தை தான் நோக்கி பார்த்தானே தவிர சூழ்நிலை பார்க்கவே இல்லையா. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அந்த அழைப்பு போதுதான் நமக்கும் அதுதான். அல்லேலூயா. இதை சொல்றாரு, எல்லாவற்றையும் தாவீது சொன்ன பார்த்தீங்களா, தாவீது தனக்கு ஏற்பட்ட எல்லா இக்கட்டிலும் கர்த்தரை முன்பாக வைத்தான். அல்லேலூயா. இதை சொல்றாரு, எல்லாத்தையும் முன்வைங்க. நீங்க எதுவுமே தேவனிடத்திலே ஆலோசனை பெறாமல் எந்த காரியத்தை செய்யக்கூடாதுங்க. அல்லேலூயா. எந்த விஷயமா இருந்தாலும் சொல்றாரு, நம்மளோட தோல்விக்கு காரணம் நாம தான். நாம் முதலாவது ஒரு காரியத்தை செய்யும் போது முதலாவது இது வார்த்தையின் படி இருக்குதான் பார்க்கணும். அல்லேலூயா. இது வேதாகம் இதை அங்கீகரிக்குதா, அல்லேலூயா, இதை ஏற்றுக்கொள்கிறதா என்பதை என்ன பண்ணுதுன்னா வேதம் நம்மளுக்கு போதிக்கிறதா இருக்கு. அல்லேலூயா. இது வார்த்தை இருக்குதா, ஆண்டவரே இது உங்களுடைய சித்தமா, உங்களுடைய சித்தம் இல்லையா என்று நம்ம கேட்கிறதே கிடையாது. அல்லேலூயா. எந்த பிரச்சனையா எந்த காரியம் வந்தாலும் ஆண்டவரே இது நாம் பண்ணலாமா, இது நாம் போகக்கூடாதா. அல்லேலூயா. இது வேதத்து சட்டத்திட்டமா இருக்குது. இஸ்ரவேலோட சட்டத்திட்டம் என்னன்னா அவங்களுக்கு எந்த காரியமா இருந்தாலும் முதலாவது அவங்க எங்க போவாங்க, தீர்க்கதரிசிகிட்ட தான் போவாங்க. அல்லேலூயா. ஏன்னா தேவனை காண வேண்டும், நம்ம எங்க போனோம், தீர்க்கதரிசிகிட்ட தான். அவங்களுக்கு எந்த ஆலோசனையா இருந்தாலும் சரி, எந்த சுகவீனமா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அவங்க முதலாவது போக வேண்டிய இடம் தேவனுடைய மனுஷனா இருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய சபையா இருக்குது, மெய்ப்பர்களா இருக்காங்க, ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம பலவீனங்கள் கஷ்டங்கள் எது வரும்போதோ என் வைஃபோட சொல்ல ஃபர்ஸ்ட் தேவனை தேடு.
உடம்பு சரியில்லையா, குழந்தைய உள்ள கொண்டு போயிடு, முதலாவது மகத்தான மருத்துவர்கிட்ட ஒப்பு கொடு. அல்லேலூயா. அப்புறம் உலகபரமான மருத்துவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா. ஒரு ஆம்புலன்ஸ்ல ஒட்டி இருக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க, மருத்துவராலியோ மருந்தாலியோ ஒன்று முடியாது. அல்லேலூயா. சுகம் கொடுக்கிற தேவனாலே எல்லாம் கூடன்னு போட்டுருக்கான். ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்காது, அதுல ஒண்ணுதான். மருந்தாலும் மருத்துவாலும் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. சுகம் கொடுக்கிற கர்த்தராலே எல்லாம் ஆகும். அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த காரியம் கூட இன்னைக்கு கிறிஸ்துவாக்கு நமக்கு தெரியல. அல்லேலூயா. இன்னைக்கு சபைகள் ஆசீர்வாதத்தை நோக்கி போக தவிர வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்க தவறிட்டாங்க. அல்லேலூயா. தேவன் யார் என்பதை மறந்துட்டாங்க. அல்லேலூயா. அவருடைய கட்டளைகள் என்ன என்பதை மறந்துட்டாங்க. அல்லேலூயா. நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது அவர் ஆசீர்வாதத்தை குறித்து எங்கேயாவது பிரசங்கம் பண்ணிக்கிறாரா? அவருடைய சீசர்கள் எங்கேயாச்சும் போயிட்டு கர்த்தர் வரார், அவர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், உங்களை பணக்காராக்குவார், உங்களுக்கு செல்வங்களை கொடுப்பார், உங்களுக்கு கடனே இருக்காது, எந்த பிரச்சனையே இருக்காது, இது எங்கேயாவது பிரசங்கம் பண்ணிக்கிறாங்களா? ஆனா இன்னைக்கு சபை ஸ்தாபனத்துக்கு அதை தான் பிரசங்கம் பண்ணுது. அல்லேலூயா. இன்னைக்கு அதை தான் பிரசங்கம் பண்ண தவிர பைபிள் என்ன சொல்றதோ பிரசங்கம் பண்ண தவறிட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா தேவன் யாருன்னு தெரியல. அல்லேலூயா. சட்டத்திற்கு தெரியல, தேவனுடைய வழியை மாறி போயிட்டாங்க. அல்லேலூயா. தேவன் கொடுத்த வழி இருந்து என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப தூரம் இன்னைக்கு என்ன பண்ணுச்சு, சபை ஸ்தாபனம் தள்ளி போய் நிற்குது. அல்லேலூயா. ஒரே தேவனை 3 தேவனை கூறு போட்டாங்க. அல்லேலூயா. நீங்க போய் பாருங்க, நான் எத்தனையோ கிறிஸ்தவரை கேட்டேன், நீங்க இன்னைக்கு சபையில போய் யாரை ஆராதிச்சிங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. தாங்கள் ஆராதிக்கக்கூடிய தேவன் யாருன்னு தெரியாமலே சபைக்கு போயிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு போறாங்க இல்லையா, புத்தகத்தோட அவங்க போறாங்க, அவங்க யாரை வர்ஷிப் பண்றாங்கன்னு கேட்டா அந்த வெளிப்பாடு தெரியல. நான் யாரை தொழுது கொண்டேன், நான் இயேசுவை தொழுது கொண்டேனா, நான் பிதாவை தொழுது கொண்டேனா, நான் பரிசுத்தாவை தொழுது கொண்டேனா, நான் என்ன பண்ணேன்னு அவங்களுக்கே தெரியல. ஏதோ சபைக்கு போனோம், நம்ம ஆராதிச்சோம், நம்ம வீட்டுக்கு வந்தோம், இதுதான் பைபிள் சொல்லி இருக்குதா? கிடையவே கிடையாது. அல்லேலூயா. இது கிடையாது. முதலாவது நாம் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அவர் யார் என்பதை, அவர் இப்போது என்ன செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த காலத்துல அந்த பிரச்சனை தான் இருந்தது. அல்லேலூயா. அவங்க எல்லா சபைக்கு போனாங்க, 10 கட்டளைகளை நல்லா ஃபாலோ பண்ணாங்க, எல்லாமே பரிசுத்தமா வாழ்ந்தாங்க. ஆனா தேவன் அன்னைக்கு வந்த தேவனை அவங்களுக்கு காண தவறினார்கள். அல்லேலூயா. அதேதான் இன்னைக்கு சபையில நடக்குது. அல்லேலூயா. தேவன் இப்போது என்ன பண்றார், தேவன் இப்போது எங்கே இருக்கிறார் என்பதுதான் உண்மையான ஆசீர்வாதமா இருக்குது. அதை தெரிந்து கொள்வதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சபை ஸ்தாபனங்கள் வேதாமத்தை தாறுமாறாக்கிடுச்சு. அல்லேலூயா. பாருங்க, ஒரே தேவனை 3 தேவனை கூறு போட்டாங்க, ஞானஸ்நானத்தை மாத்தி போட்டாங்க. அல்லேலூயா. ரட்சிப்புக்கான வழி வசனம் தெள்ள தெளிவா சொல்லுகிறது. ஒரு வசனம் படிச்சிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து ரத்தம் அது தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அவர் ரத்தத்தினாலதான் பாவம் மன்னிப்பு என்பதை இன்னைக்கு சபை ஸ்தாபனம் மூடி மறைச்சிருச்சு. அந்த வசனத்தை படிப்பாங்க, ஆனா பாத்தீங்கன்னா அதன் அர்த்தத்தின் முழு வெளிப்பாட அவங்க சொல்ல தவறிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு உண்மையான பாவ மன்னிப்பு அது இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவன் ஞானஸ்நானம் பண்ணப்படும் போதுதான் அவனுக்கு உண்மையான பாவ மன்னிப்பு உண்டாகுது. அல்லேலூயா. அதை மறைச்சு சபை ஸ்தாபனங்கள் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த சபையில் இருக்கிற இவ்வளவு குழப்பங்களுக்கும் இப்பேற்பட்ட வேதாமத்தை மறைச்சு தவறான பாதையில வழிநடத்துக்கு முதல் காரணம் என்னன்னா, இந்த கத்தோலிக்க சபை கொண்டு வந்த உபதேசம் தான். அல்லேலூயா. எப்போது ரோமன் கத்தோலிக் என்ற சபை உண்டானதோ அதிலிருந்து அது முழுக்க பாத்தீங்கன்னா
வேதாந்தத்துக்கு எல்லா காரியத்திலையும் அவங்க மாத்தி போட்டாங்க. அல்லேலூயா. திரியேக தேவனை கொண்டு உபதேசத்தை கொண்டு வந்து கத்தோலிக்கம் தான். அல்லேலூயா. வேதாந்த சத்தியத்தை மறைச்சு கட்டுக்கதைகளை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. சத்தியத்துக்கு செவி விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போக காலம் வரும் ஆண்டவர் சொன்னது போல இன்னைக்கு உள்ள சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை வந்துட்டாங்க, கட்டுக்கதை தான் ஃபாலோ பண்ண போறாங்க. உத்தமத்தோட கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, அது தேவனுக்கு பிரியமா இல்ல. உத்தமத்தோட சாம்பல் குட் ஃப்ரைடே கொண்டாடுறாங்க, அது தேவனுக்கு பிரியமா இல்ல. உத்தமத்தோட குட் ஃப்ரைடே கொண்டாடுறாங்க, அது தேவனுக்கு பிரியமா இல்ல. ஏன்னா வேதாமத்துல அது இல்ல. அல்லேலூயா. சத்தியத்தை தெரிந்து கொள்ளாதபடி பிசாசு என்ன பண்றானா, தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாதபடி கட்டுக்கதைகள் உள்ள கொண்டு வந்துட்டான். அந்த கட்டுக்கதைகள் தான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆனால் தேவன் நாமும் அப்பேற்பட்ட ஒரு காலத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. தேவனை அறியாத ஜனங்களாக நாமும் இது கடமைக்கலாம் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்த நம்மை தேவன் வேறு பிரித்தார். அல்லேலூயா. நாமும் தேவன் அறியாத ஜனங்களாக அவிசுவாசின் பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவன் நமக்காக ஒரு வழியை உண்டு பண்ணினார். எப்படி துவக்கத்திலே ஆதாமுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணின தேவன், அல்லேலூயா, நமக்காக ஒரு பாதையை, அல்லேலூயா, தேவனால் உண்டாக்கப்பட்ட பாதையை உண்டு பண்ணார். அல்லேலூயா. நமக்காக தேவன் எல்லா காலத்திலும் தேவன் தன் பிள்ளைகளுக்காக ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினது போல நம் கடைசி கால நமக்காக ஒரு பாதையாகிய தீர்க்கதரிசியை நமக்காக அனுப்பினார். அல்லேலூயா. நாம் ஸ்தாபனத்திலே நாம் மூழ்கி கிடந்தோம். அல்லேலூயா. தேவன் நம்மளை வேறு பிரிக்கும்படியாக, அல்லேலூயா, தேவன் நமக்காக ஒரு தீர்க்கதரிசி, அல்லேலூயா, தீர்க்க சொல்றாரு. தேவனுடைய பாதை அப்படி செய்த சொல்றாரு. தேவன் அந்த பாதையில தீர்க்கதரிசி தான் வச்சான். அல்லேலூயா. நாம் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியுடைய பாதையை நாம் ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்க்கதரிசியுடைய பாதையை இஸ்ரவேலர்கள் காண தவறினாங்க. அல்லேலூயா. அதே காரியத்தை தான் தேவன் நமக்கு கடைசி நேரத்திலும் நம்மை வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாகி நம்மை சபை ஸ்தாபனத்துக்கு வேறு பிரிச்சு தேவன் நம்ம என்ன பண்ணார்னா வெளியே அழைச்சார். அல்லேலூயா. தேவன் நம்மளை வெளியே அழைச்சது ஒரு நோக்கம் இருக்கு. அல்லேலூயா. அவர் எல்லாரும் வெளியே அழைக்கல. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வெளில வந்தாங்க, ஆனா எல்லாரும் உள்ள போனாங்களா? அல்லேலூயா. எல்லாரும் வெளியே அழைக்கப்பட்டாலும் உள்ளே போறதுதான் முக்கியமான காரியமா இருக்கு. அல்லேலூயா. அந்த முக்கியமான காரியத்தை மறந்து கொள்ளணும்னா நம் தீர்க்கதரிசியுடைய பாதையை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. சுவிசேஷமா சில சரி சபைஸ்தாபனம் ஒன்றாடு ஒரே தேவன்ற காரியத்துல சரி சபைஸ்தாபனம் எப்படி இருக்கு அப்பேற்பட்ட காரியங்களை பேசணும்னு நினைச்சிருக்கோம். வேற காரியமாக இருந்தால் வேற மாதிரி கொண்டு வந்துருக்கலாம். பாஸ்டர் பேசியிருப்பாரு. ஸோ வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் தேவன் மனிதனை எச்சரிக்காமல் நியாயத்திற்கு கொண்டு போக மாட்டார். இந்த செய்தியின் மூலமாக சரி இன்னைக்கு சபை ஸ்தாபனம் எப்படி இருக்குது, தேவன் அதிலிருந்து அந்த எச்சரிப்பு சத்தத்திலிருந்து செவி கொடுத்து நாம வெளியே வந்ததுனால தேவன் நம்மளை இப்போ எங்க வைத்திருக்கிற கார்த்தையை பேசுறாங்க சொல்லுவாங்க. இதை சொல்றாரு. சபைகள் இன்னைக்கு நிறைய காரியங்களை இப்போ படிக்கிற செய்திகள் பார்த்தீங்கன்னா சபைகளை குறித்து அதிகம் பேசுறாங்க. அல்லேலூயா. சபையும் குடும்பமும் இந்த தேசமும் இப்படியா ஒழுக்கக்கெட்டு சரியில்லாத இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நான் ஒரு காரணம் தீர்க்கதரிசி சொல்றேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா தேவனுக்காக உத்தமத்தோட வாழ்ந்த தீர்க்கதரிசி, அல்லேலூயா, வார்த்தையே கதி தேவனே கதி இந்த வாழ தீர்க்கதரிசிய இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் இல்லாத காரணத்துக்கு நான் ஒரு காரணம் சொன்னேன்னா அப்ப நாம எவ்வளவு காரணமா இருப்பது? அல்லேலூயா. இந்த தேசம் சீர்கட்டு போனதுக்கு, இந்த குடும்பம் இப்படி ஒழுங்கு இல்லாமல் இருப்பதற்கு, சபை இன்னைக்கு இப்படி பின்தங்கி இருப்பதற்கு நானும் ஒரு காரணம் அவர் சொல்றாரு. என்ன சொல்ல வரேன்னா நான் தேவன் அதிகமா தேடல. அல்லேலூயா. நான் இன்னுமா தேவனுக்காக அதிகம் நிக்கல, இந்த தேசத்துக்காக நான் கதறி ஜெபிக்க அழுவல. அல்லேலூயா. நான் தேவட சமூகத்தில் அதிகமா நான் காத்திருக்கேன் சொல்ல வர ஒரு தீர்க்கதரிசியே இப்படி அவர் தன் பார்த்து அவரோட காரியங்கள் குறித்து பலவீனப்படுவார். அப்ப நாம இங்க நிற்கிறோம். அல்லேலூயா. நம்ம மனவாட்டி என்று நம்ம மார்த்தட்டி கொள்றோம். அல்லேலூயா. ஆனா உண்மையாலுமே நம்மளுக்கு நமது காரியத்தை பரிபூர்ணமா நிற்கிறோமா என்பதை நம்ம திறந்தோடு யோசிக்கணும். அல்லேலூயா. நம்ம இன்னத்துல எவ்வளவோ சொன்னாரு சொல்லியிருக்காரு. முன் போக வேண்டிய சபை இன்னைக்கு பின்தங்கி இருக்குது. அல்லேலூயா. முன்னோக்கி போக வேண்டிய சபைகள் இன்னைக்கு பின்னோக்கி இருக்குன்னு சொல்றாரு. அல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் இல்ல. அல்லேலூயா. ஆனா தேவன் அங்க பரிபூர்ணமா இருந்தார். வெள்ளியும் பொண்ணு அவட்ட இல்ல, ஆனா தேவன் அங்க வாசம் செய்தார். அல்லேலூயா. அதே காலத்தை கொண்டு வராரு. நம்மளுக்கு வெள்ளியும் பொண்ணும் இல்லை என்றால் தேவனுடைய வழிநடத்தல் நமக்கு அதிகமா தேவை.
அல்லேலூயா. நாம் அதிகமா என்ன பண்ணோம்? தேவனுடைய சமூகத்துல காத்து ஜெபிக்கணும். தேவனுக்காக என்ன சொல்றாரு? எப்போதுமே நீங்களும் தேவனை சந்திப்பதற்கு ஒரு தனிப்பட்ட இடத்தை வச்சுக்கின்றார். அல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட உங்களுக்கு அவருக்கும் சந்திக்கிற ஒரு தனிப்பட்ட இடம் எப்பவுமே இருக்கணும்னு சொல்றாரு. தேவன் அனுபவம் பேசுறாரு. எப்பவுமே ஒரு தனிப்பட்ட இடத்தை நீங்க வச்சுக்க, நீங்க சந்திக்கிற இடம் எப்பவுமே இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அப்பேற்பட்ட இடத்தை நாம் கொண்டு வந்து இந்த செய்தியை தேவன் நம்ம ஆபிரகாமை வேறுபடுத்துறது போல, நோவாவை வேறுபடுத்துறது போல கர்த்தா அல்லேலூயா வேறுபடுத்த தேவன் பாத்தீங்கன்னா, அப்பேற்பட்ட பாவம் இந்த உலகத்துல நோவா காலத்துல நான் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட பாவம் இந்த உலகத்துல நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைக்கும். சொல்றாரு, அப்பேற்பட்ட பாவம் அக்கிரமம் நிறைந்த காலத்துல அந்த சூழ்நிலையில யோனுக்கு அந்த சூழ்நிலையிலும் அன்னைக்கான செய்தியின் பாத்தீங்கன்னா சாட்சி அவன் வாழ்ந்தான். அல்லேலூயா. யோனுக்கு பாவமும் விபச்சாரமும் வேசித்தனங்களும் எல்லாம் கொட்டி கடந்த அந்த நாளில் கூட அந்த நாளுக்குரிய தேவனுடைய சாட்சி அவனினான். அல்லேலூயா. தேவன் அதே போலதான் இந்நாளுக்குரிய இப்பேற்பட்ட பாவங்கள் முழுவதுமாய் கொட்டி இன்னைக்கு பாதாளம் மேல இருக்க இந்த காலத்திலும் தேவனுடைய சாட்சியை நம்மளை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக? சும்மா சாதாரண இல்ல 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 இது சொல்ற தேவன் கூட தேவன் ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறார். அவருடைய சாட்சியாக இன்னைக்கு நாம தான் தேவனை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அது எப்போதும் சிந்தனை இருக்க வேண்டும். சொல்றார், தேவன் உங்களை அழைத்த அழைப்புக்காக ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் கேளுகின்றார். அல்லேலூயா. நாம் அந்த அழைப்பை கேட்கவில்லை என்றால் நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்பிக் கொண்டு சொல்றார். அல்லேலூயா. நமக்கு ஒவ்வொருக்கும் ஒரு அழைப்பும் காரியமும் காலைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த காரியத்தை கேட்டு அதன் வழியில் நாம் பாடப்படும்போது ராப்சருக்காக நம்ம ஆயத்தப்படுறோம். ராப்சர் கிரியை என்றால் நம்ம எவ்வளவான கிரியை செய்து அதை பெற்றுக்கொள்ளலாம். ராப்சர் என்பது கிருபையா இருக்கு. அல்லேலூயா. ராப்சர் சொல்ல ராப்சர் ஃபுல் ஃபெய்த், கிரேஸ், கிரேஸ் கிருபை. அது கிருபை மாத்திரம் தான். அல்லேலூயா. நான் எவன் மேல் இரக்கமா இருக்கு சுத்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். அல்லேலூயா. நான் எவன் மேல் கிருபையா இருக்கு சுத்தமா இருப்பேனோ அவர் மேல் கிருபையா இருக்குன்னு சொன்னார். நான் அதிகமாக தேவனை தேட வந்து கிருபைக்காக நம்ம அதிகமாக தேடும். அல்லேலூயா. அவர் இரக்கத்துக்காக அதிகமாக நம்ம என்ன பண்ணோம்? நம்ம குடும்பத்துக்காகவும் நம்முடைய சபைக்காகவும் எல்லாத்துக்காக நம்ம சமூகத்தை அதிகமாக காத்துக்கொண்டு நேரமாக இருக்கு. அல்லேலூயா. முற்றிலுமா நாம் தேவனிடத்திலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை நாம் எப்போது நினைத்துக் கொள்வோம். அல்லேலூயா. நாம் வேறு பிரிக்கப்பட்டதே ஒரு நோக்கத்துக்காக தான். அல்லேலூயா. அதை நாம் மறந்து நாம் திரும்பவும் பழைய காலத்தில் நம்ம இருந்தா சோசனை போய் நாம் தேவனை இன்னும் பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தேவனிடத்தில் சொன்னாரு, போங்க இதோட சமூகத்தை உங்களை தாழ்த்து. அல்லேலூயா. இதோட சமூகத்துல உங்களை உடைச்சு நீங்க சமூகத்தை உங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் அல்லேலூயா. அதுதான் நம்மளை வாங்கி விசுவாசமா இருக்கு சகோதரன். அதுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நீங்க நேரத்துக்கு அல்லேலூயா. நீயாகவே வீட்டுக்கு தேவையான அவசியமான ஒரு வார்த்தை. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே இத கிறிஸ்துவனாலே ஒரு மதமா இன்னைக்கு பாக்குறோம். ஒரு கிறிஸ்துவனாலே அதுதான்ப்பா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அது ஒரு மதம் தானப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்துல போயிடுச்சு. ஏன் அப்படி போயிடுச்சுன்னா, இருக்கிற கிறிஸ்துவர்கள் சரியானபடி இயேசு கிறிஸ்து யாரும் கண்டுகொள்ளல. புரியுதுங்களா? இருக்கிற கிறிஸ்துவன் சரியானபடி இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறதும் அவரை பற்றி பேசுவதிலும் அவர் யாருன்னு சரியானபடி கண்டு கொள்ளாதனாலதான், அடையாளம் கண்டு கொள்ளாதனாலதான் இனி கிறிஸ்துவம் ஒரு மதமாக மாறிவிட்டது. உண்மையா இல்லையா? கிறிஸ்துவம் ஏன் மதமா மாறிடுச்சுன்னா, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச கிறிஸ்தவனா இல்ல. அதுதான் இங்க பிரச்சனையே. சகோதரர் சொன்ன ஏன் நம்மள வேறு பிரிக்கும்? வேறு பிரித்தல்னா என்னன்னா, ஒரு மரத்தை நீ ஒரு செடிய நீ தண்டோட எடுத்துன்னு போயிட்டு இன்னொரு விதைச்சா அந்த நிலத்துல போய் புதைச்சுனா அந்த செடி வளருமா? அப்ப அந்த செடி திரும்பவும் ஒரு இடத்துல இருந்து எடுத்து திரும்ப வைக்கணும்னா அந்த செடி எப்படி எடுக்கணும்? வேரோட எடுக்கணும். நீ இந்துல இருந்து கிறிஸ்துவத்துக்குள்ள வந்த, ஆனா நீ என்ன பண்ணனா வேரோட வரல கிறிஸ்துவத்துக்கு.
கிறிஸ்துவத்துல வேர் பிரிக்கப்பட்டு வேரோட நீ கிறிஸ்துவத்துக்கு வந்திருந்தீனா அவன் மத்தவன் உன்னை பார்த்துட்டு ஒரு இந்துல இருக்கிற சகோதரன் அவன் டோட்டலா உண்மையான கிறிஸ்தவனா இருக்கான்னு சொல்லுவான். நீ ஒரு தண்டாவோ ஒரு இலையாவோ ஒரு பூவாவோ ஒரு காம்பாவோ நீ இருந்ததுனாலதான் உன்னை அவன் ஒரு கிறிஸ்தவனா ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம என்ன பண்ணிருக்கணும்? அப்போ இந்துக்கள் இருந்து உலகத்துல இருந்து வேரோடு புடிங்கி இருக்கணும். இந்து சடங்காச்சாரியங்கள், சம்பிரதாயங்கள், மூட நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் அது எல்லாத்துலயும் வேரோடு புடிங்கிட்டு போயிட்டு எங்க வச்சிருக்கணும்? Please understand? Hallelujah. அப்ப அந்த வேர் பிரிப்பது என்பது சகோதரர் அருமையா சொன்னார் பாருங்க. நம்ம இந்த ரோமன் கத்தோலிக் அநேக சபை ஸ்தாபனங்கள் இருந்தாலும் ஏன் இந்த நாளுக்குரிய செய்தி அவங்களால விசுவாசிக்க முடியலன்னா, முதலாவது அவங்க இருக்கிற அந்த பெந்தகோஸ்தேல இருக்கிற அந்த ரோமன் கத்தோலிக்க கூட முழுமையா இல்ல. அதுல கூட அவங்க முழுசா வேறு இந்துக்கள் இருந்து வேறு பிரிச்சு அவங்க அந்த கிறிஸ்துவத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அப்போ அந்த கிறிஸ்துவத்துல அந்த செடி எப்படி வளர்ந்துருக்கும்? செடி எப்படி வந்து கிறிஸ்துவத்துல பூ பூத்திருக்கும், காய் காத்திருக்கும், கனி கொடுத்திருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு மத்தேயில அவர்களுடைய அப்போ அவர்களுடைய கனிகளால ஏன் அவர்களால கிறிஸ்துவை போல ஜீவிக்கிறான்னு ஏன் அறியலனா அவன் வேர் பிரித்தல்ல வரலாம். வேரோட பிடிங்கி வந்தது கிறிஸ்துவத்துக்குள்ள நட்டு இருந்தானா அந்த அஸ்திபாரத்துல நட்டு இருந்தானா அவனை ஒரு கிறிஸ்துவா பார்த்திருப்பான். அவன் இந்துல பிறந்து ஆர்சில வரும்போது ஒரு கிளைய எடுத்து வச்சான். அதுல ஆர்சில கனி கொடுக்க முடியல. ஒரு சிஎஸ்ஐக்கு வந்தான். சிஎஸ்ஐல ஒரு தண்டை எடுத்து வச்சுட்டு கிறிஸ்துவத்துக்குள்ள வச்சுட்டு அது வளர பார்த்தா அந்த தண்டும் கிறிஸ்துவத்துக்குள்ள கனி கொடுக்க முடியல. அந்த இந்து சடங்காச்சத்திலிருந்து அவன் என்ன பண்றான்? மண்ணுக்கு கீழே தான் வேறு, மண்ணுக்கு வேலை வெட்டிட்டு எத்தனை வந்து பெந்தகோஸ்தல் நட்டான். அதாலேயும் கனி கொடுக்க முடியல. அதனால தீர சொல்ற மணவாட்டி மரம் திரும்ப அளிக்கப்படுதல். ஏன் மணவாட்டி மரம் திரும்ப அளிக்கப்படுதுன்னா இந்த செய்தி மாத்திரம்தான் நம்மை வேரோடு பிடுங்கி இந்துல இருந்து வேரோடு பிடுங்கி இந்த கடைசி கால செய்தியில அந்த தீர்க்கதரிசி வில்லியம் மரியா பிரணாம் என்கிற அந்த உபதேசத்துல அந்த தீர்க்கதரிசியோட செய்தியில இந்த கண்மலையாகிய கிறிஸ்து என்கிற வார்த்தையில நம்மள வேரோடு பிடுங்கி போய் வைக்கும் போதுதான் நீ என்ன பண்ணுவனா மரவாட்டி மரம் திரும்ப அழிச்சு மரமா வந்து பூ பூத்து காய் காத்து என்ன பண்ணுவ? இப்போ கனி கொடுப்ப. அப்ப நீ கனி கொடுக்காத மரம் இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை எப்ப சபிச்சாரு? ஊழியத்தின் தொடக்கத்திலயா ஊழியத்தின் முடிவிலையா? அப்போ இன்றைக்கு தேவன் உன்னை ஒரு மணவாட்டி மரமா வச்சா உன்கிட்ட கனி கொடுக்கலன்னா அப்போ உன்னை என்ன பண்ணுவார் ஆண்டவரு? சபிச்சு போடுவார். எல்லாரும் மரத்தை சபிச்சாரு. மரத்தை மட்டும் சபிக்கல. மரம் என்றால் ஒரு மனிதன். அது இஸ்ரவேலை குறிக்குது. அது புறஜாதியும் உன்னையும் காட்டத்தி மரமே போல குறிக்குது. ஒலிவ மரம் யாரு? இஸ்ரவேல். காட்டாத்தி மரம் புறஜாதி. அப்ப நீயும் ஒரு மரம் போலதான். நீயும் கனி கொடுக்கலனா என்ன கனி தெரியுமா? நீ கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற கனி. அப்ப நீ வேர் பிரிச்சு இந்த செய்திக்குள்ள உன்னை நடும்போது அருமையா சொன்னார் சகோதரர். இஸ்ரவேல் ஜன யாத்திரையை குறிச்சு எடுத்தாரு. வெளியே கூப்பிடுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. பாவத்துல இருந்து அக்கிரமத்துல இருந்து எகிப்துல இருந்து வெளியே வரது பெரிய விஷயம் இல்ல. பயணிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. யோர்தானை கடக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எதுதான் பெரிய விஷயம்? என்ன சொன்னாரு? கானான் தேசத்துக்குள்ள போறதுதான் உன்னுடைய அச்சீவ்மெண்ட். நீ எகிப்துல இருந்து பார்வோன் கிட்ட இருந்து வெளியே வரலாம். கண்மல தண்ணியை குடிக்கலாம். மேக அப்பத்தை தேவ சமூகத்தை தேவ தூதரை சாப்பிடுற அப்பத்தை கூட சாப்பிடலாம். நியாயப்பிரமாண கையில இருக்கலாம். மரணம் என்கிற யோர்தானை கடக்கலாம். இது எல்லாத்தையும் பண்ணலாம். ஆனால் நீ எங்க உன்னுடைய அச்சீவ்மெண்ட்? உன்னுடைய டெஸ்டினேஷன் எங்க? கானான் தேசம். இயேசு கிறிஸ்துவை நீ பார்த்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவோட படகுல நீ போயிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்தை கேட்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவோட 5000 பேரோட மீன் அப்ப ரொட்டியை சாப்பிட்டுருக்கலாம்.
எல்லா ஊழியத்தையும் பார்த்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட இருந்ததுனால அச்சீவ்மெண்ட் கிடையாது. இயேசு கிறிஸ்து கடந்து போன பிறகு பெந்தகோஸ்தே நாளுக்கு போயிருந்தா தான் உனக்கு அச்சீவ்மெண்ட். எது டிசிக்னேஷன்? இயேசு கிறிஸ்துவோட 3 வருஷம் இருந்ததுனால உன்னுடைய அச்சீவ்மெண்ட் கிடையாது. நீ பெந்தகோஸ்தே நாளுக்கு போனா மாத்திரம் தான் உன்னோட அச்சீவ்மெண்ட். இந்த நாளுக்கு தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாம் விசுவாசிக்கலாம், செய்தியை படிக்கலாம், சபைக்கு போகலாம், சீர்ஸ கேட்கலாம், 1060 செய்தி புக்கம் படிக்கலாம். ஆனா எது அச்சீவ்மெண்ட்? இல்லையா? நீ செய்திக்கு வந்துட்ட, நான் சபைக்கு வந்துட்டேன், செய்தியை டெய்லியே படிக்கிறேன், நான் டெய்லி டேப் போட்டு கேட்கிறேன், வாரம் துதிக்கிறேன், செய்தி சபைக்கு போற ஆராதிக்கிற தீர்க்கதரிசிய அவ்வளோ என் நெஞ்சுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிறேன், இந்த செய்திய தலைமுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிறேன். அது டிசிவேஷன் கிடையாது. ராப்சர் அதான் ஆண்டவர் சொன்னாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, முடிவு பரிந்து நிலைத்து நிற்பவனே முடிவு பரிந்து நிலைத்து நிக்கணும். இந்த செய்தியில ராப்சர் வரைக்கும் நீ நிக்க வேண்டியதா இருக்குது. ராப்சர் வரைக்கும் நிக்க வேண்டியதா இருக்குது. நிக்கணும் என்ன பண்ணணும்னா, நீ எல்லாவற்றிலும் வேறு பிரிச்சு வரணும். உன்னுடைய ஆசா பாசங்களை வேரோட பிரிட்டு வா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. ஏன் வேறுன்னு சொன்னாரு? பண ஆசை ஆண்டவர் வேற எதுனா வேறுன்னு சொன்னாரா? பாத்தியா? இச்சைய வேறுன்னு சொன்னாரா? பெருமைய வேறுன்னு சொன்னாரா? எதை வேறுன்னு சொன்னாரு? பண ஆசை. இந்த பணம் தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கு. இந்த பணம் தான் மனிதர்களை ஆளுது. இந்த பணம் தான் கடைசி கால விசுவாசியை நீங்க சொல்லிக்கிற மனவாட்டி ஆண்டு கொண்டிருக்கு. அதை வேரோட புடுங்கு. பண ஆசை வேரோட புடுங்கு. பணத்தை இல்ல, பணம் அத்தியாவசியம், தேவை. ஆனால் பண ஆசை என்பது அது நம் ஒவ்வொரு இருதயத்திலும் அது வேரோடு இருக்குது. அந்த பண ஆசை நீ கடைசி கால செய்தியில பண ஆசை வேரோடு இருக்குது. எல்லாவற்றுக்கும் தேவை, பணம் அவசியம். இயேசுவே ஊழியம் செய்யறதுக்கு பணம் அவசியம் தான் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் அவரால் சம்பாதிக்க முடியாததுனால மீன் வயிற்றுல போய் சிருஷ்டித்துக் கொண்டு இருந்தார். மீன் வயிற்றுல போயிட்டு வெள்ளிக்காசு கொடுத்து போய் எடுத்துக்கொண்டார். ஆனால் பணம் மட்டுமே ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையில்லை. பணம் அவசியம், ஆனால் பண ஆசை இல்லை. அப்போ பண ஆசையில இருந்து அந்த வேறு பிரிச்சு நீ வா. உன்னுடைய கோட்பாட்டில இருந்து, உன் சிந்தையில இருந்து வேறு பிரிச்சு தவறான எண்ணங்கள் இருந்து வெளியே வா. இந்த செய்தி உன்னை செய்தியாளனா பார்க்க வைக்கும். உன்னை ஒரு கிறிஸ்து என்ற ஸ்தானத்துல பொறுத்துவதுதான் இந்த செய்தியோட வேலை. தீர்க்கதரிசி கொடுத்த நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை செய்தி, இந்த செய்தியாகவே உன்னை பொருத்த வேண்டியதா இருக்கு. இந்த செய்தி, இந்த வார்த்தையா பொருத்துவதற்காகவே தேவன் நம்முடைய தீர்க்கதரிசி இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் வேறு பிரித்துடுவார். ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்குள்ள காரியத்தை வேரோட பிடிங்கிறாங்க. உங்களோட கிறிஸ்து என்கிற பரிசுத்தாவின் அந்த அஸ்திபாரத்துல என் ஜீவியத்தை, என் ஆத்துமாவை, என் ஆவி அதில் நடுங்க ஆண்டவர். இந்த வீட்டு கூட்டத்தை ஏற்படுத்தின தாயார் லட்சுமி தாயாருக்கும், விஜயமாக்கவும், அவருடைய கணவர் இளங்கோ அவர்களுக்கும், அவருடைய மகள் கௌசிக்கும், அவருடைய மகன் ஆகாஷுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வீடு திறந்து கொடுத்த அவர்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம இந்த குடும்பத்தை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வீட்டில் இருக்கிற எல்லா தரித்திரத்தின் ஆவியும், எல்லா பிசாசின் கட்டுகளும், பில்லி சூனிய மந்திரங்கள் யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்போதே வேரோடு பிடுங்கி போடுங்க. இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவ வாயிலிருந்து சபிக்கிறேன்ற வார்த்தை வரமாட்டேங்குது. பாத்தீங்களா? இன்னைக்கு ஒரு பேரின்ப பெருவிழா, அமாவாசை திருவிழா வைக்கிற பெந்தகோஸ்தே கூட்டத்துல இயேசு கிறிஸ்து நாமத்தினால உனக்கு இருக்கிற அந்த சாபத்தை நான் இயேசு நாமத்துல சபிக்கிறேன் என்று ஒருத்தனும் சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா? அந்த சபிக்கிறேன்னு சொன்னா அந்த சாபம் அவனுக்கு வந்துடும். அதனாலே என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான். ஆனா நாம அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, நீ அவைகளை சபிக்கிறோ நான் சபிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மட்டும் தெரியும் அவர் எங்க இருக்கிறாரு. அல்லேலூயா. அவன் இல்லாத இயேசு கிறிஸ்து ஆராதிச்சுக்கிறான், நம்ம இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிறோம். அதனால சபிப்பதே இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிசாசை சபி, அது இயேசு கிறிஸ்து சபிச்சு போடுவார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ ஆசீர்வதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவரும் அந்த நீ யாரை ஆசீர்வதிக்கிறோ அவங்க ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. கடைசியாக இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து மத்தியில் இருக்கிற பாஸ்டர் திருவண்ணாமலை பாஸ்டர் பால் அவர்கள் கடைசியாக அந்த குடும்பத்துக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கும்படியா கேட்கிறேன். ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எவரே இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக நிச்சயமாகவே ஆண்டவரே நீர் எவரே காலம் காலமாய் ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினது ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் காண வேண்டுமானால் நாங்கள் தீர்க்கதரிசி யார் என்று நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆண்டவரே. தேவரீர் அப்படியாய் நோவாவின் நாட்களிலே காண தவறும் பொழுது அவர் அப்படியாய் ஒரு அழிவுக்குள் ஆக்கப்பட்டார்கள் என்று நான் கேட்டோம் ஆண்டவரே. தேவரீர் மோசேயின் நாட்களிலும் அப்படியாய் நடந்தது என்று நான் கேட்டோம் அப்பா. தேவரீர் ஒவ்வொரு காலத்திலும் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்கிறது நாங்கள் கேட்டோம். இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசி நீர் அனுப்பி ஒரு எச்சரிப்பு சத்தத்தை நீர் எச்சரித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏதோ ஒரு ஆட்சியார் சபைகள் மெத்தனமாகிவிட்டது நான் கேட்டோம். சபை ஸ்தாபனங்கள் தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு தனக்கு இஷ்டமான காரியங்களை அவர்கள் செய்கிறது நான் கேட்டோம். தேவரே ஏதோ சபைக்கு செல்லுகிறார்கள், தான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று அவர்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை என்றால் கேட்டோம் ஆண்டவரே. நிச்சயமாய் தேவரீர் அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்றால் கேட்டோம். தேவரீர் இதோ ஆண்டவரே எங்களுக்கோ நீர் எங்கள் கண்களிலே நீர் கிருபை அளித்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கும் ஒரு எச்சரிப்பு சத்தத்தை தந்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புரிந்து கொள்வதை தந்து நீர் இந்நாள் மட்டும் ஆண்டவரே இந்த வார்த்தையினூடாய் எங்களை நீங்கள் நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் மரியா தாயாரை ஒரு விஷயம் அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர் வீட்டிலே வந்து இப்படியான ஒரு வீட்டு கூட்டத்தை ஏறெடுக்கும்படியாய் அவர் உள்ளத்துக்குள்ளாய் ஒரு வாஞ்சியை நீ வைத்தீரு, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ வீட்டு கூட்டமானது இந்த வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு ஆசீர்வாதம், இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் என்று நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. தேவரே இந்த வீட்டின் கூட்டம் வைக்கும் பொழுது ஆண்டவரே இந்த வீட்டிலே இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மறுமைக்குரிய ஆசீர்வாதம் குறைவில்லாதபடி நடத்துங்க ஆண்டவரே. தேவரே எங்கே உம்மை துதிக்கிறார்களோ, எங்கே உம்மை அழைக்கிறார்களோ, எங்கே உம்மை வேண்டுதல் செய்கிறார்களோ ஆண்டவரே உண்மையோடு ஆண்டவரே ஏதோ ஒரு ஆச்சா உத்தமத்தோடு தேவ பயத்தோடு அழைக்கும் போது நீர் ஆண்டவரே இங்கே வருகிற தேவன் ஆண்டவரே. அப்படியா உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே ஏதோ ஒரு ஆச்சா இப்படிப்பட்ட ஒரு ஏவுதலை ஆண்டவரே நிறைவேற்ற முடியாது நீர் வைத்தீர்கள் ஆண்டவரே. இதோ மரியா தாயாரின் மூலமாய் அவருடைய முழு சந்ததி குடும்பம் ரட்சிப்புக்குள்ளாக வரட்டும் ஆண்டவரே. அவரை பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் ஆண்டவரே சந்தோஷத்தை செய்தியை அவர் கணவர் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் செய்தியை ஆண்டவரே முழு குடும்பம் இந்த ரட்சிப்பின் செய்தியை பெற்றுக்கொள்ள நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் பாரத்தை சொல்லிக்கிறோம். தேவரே நாங்கள் வந்தது நல்லது என்று கருதுகிறோம் ஆண்டவரே. இந்நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படியா எங்களுக்கு ஒரு தருணத்தை வைத்தீரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் இப்படியாய் தொடர்ச்சியாய் நாங்கள் ஐக்கியம் கொள்ள ஆண்டவரே, தொடர்ச்சியாய் இந்த வார்த்தை கேட்க எங்களுக்கு நீர் வழிவாசலை திறக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ வந்தவர்கள் வெறுமையாய் போகாது ஆண்டவரே, ஏதோ வார்த்தை கேட்டு வார்த்தையினூடாய் தன் ஜீவிதத்தை பிரதிபலிக்க ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டுமான பாரத்தை செபிக்கிறோம். வார்த்தை தந்த சகோதரன் ஆறு ஆமோசின் கருத்தை கொடுக்கிறோம் ஆண்டவரே. மென்மேலும் அநேக கூட்டங்களுக்கு சகோதரர்கள் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. வார்த்தை உண்மையை மகத்துவத்தை ஆண்டவரே ஏதோ ஒரு ஆட்சி அந்த கடைசி ஆத்மா இளையோரு மட்டுமாய் இந்த செய்தியை கொண்டு போய் ஆண்டவரே கடைசி ஆத்மா மட்டுமாய் சொல்ல நீர் இந்த கரங்களில் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துங்க. பாஸ்டர் மனோவா சோதனை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ அவர் மூலமாய் நீ பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சேர்த்துப்பட்ட பகுதியில் ஆண்டவரே அழிந்து போகிற இந்த மக்களுக்கு ஆண்டவரே ஏதோ ஒரு ஆச்சார நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களுக்கு வெளியேற பெற்ற செய்தியை கொண்டு போய் சொல்லி ஆண்டவரே ரட்சிப்பின் பாதையிலே நடத்த நீர் ஆண்டவரே அவரையும் சபையும் எடுத்து நீர் பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ரட்சகர் மீட்புமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.